அவன் அம்மா வரலனாலும் பரவாயில்ல, அவங்கள உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாம்மா. சரிப்பா, இப்போதைக்கு என்ன பண்ண போறீங்க? எனக்கு ஒரு ஐடியா தோணுதுமா. என்ன ஐடியாப்பா? துளசி, நீ தான் சிவகாமி மாதிரி எல்லாம் மிமிக்ரி பண்ணி பேசுவல்ல, அதே மாதிரி நீ பைரவி மாதிரி விஸ்வா கிட்ட பேசினா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுமா? என்னம்மா சொல்ற? அது பேசிடலாம்ப்பா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஏன் ஃபோன்ல இருந்து பேசினா அவனுக்கு டவுட் வந்துருமே. அப்படின்னா ஒன்று பண்ணலாமா? நான் உன் நம்பருக்கு டயல் பண்ணி கான்ஃபரன்ஸ் காலில் போட்டு விஸ்வாவையும் அந்த காலில் கனெக்ட் பண்ணுறேன். நீ அவன்கிட்ட பைரவி மாதிரி பேசு, ஓகேயா? ம், ஓகேப்பா. சொல்லுங்கப்பா. டேய் விஸ்வா, உங்க அம்மா கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல, இந்தா பேசு. இந்த பைரவி பேசு. விஸ்வா, அம்மா, என்னம்மா நீங்க திடீர்னு கோவிலுக்கு போயிட்டீங்க? நீங்க இல்லாம நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணிப்பேன்? டேய் விஸ்வா, இது சாமி விஷயம்டா. நான் என்ன பண்றது? இத பாரு, அம்மா எதை பண்ணாலும் ஓ நல்லதுக்காக தான் இருக்கும். சரியா? நீ போய் மனமேடையில உட்காரு போ. என்னம்மா இது? நீ இல்லாம நான் எப்படி? விஸ்வா, அம்மா சொன்னா கேப்பல்ல. நான் இங்க குலசாமியோட உத்தரவுக்காக காத்துட்டு இருக்கேன். அவ நல்ல வாக்கு சொன்னதும் நான் உனக்கு மறுபடியும் கால் பண்றேன். நீ தாலி கட்டலாம். போ, நான் சொன்னபடி செய். சரிம்மா. அப்பா, நான் பேசினதுல அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரி, அந்த ருத்ராவும் லட்சுமியும் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க இருக்காங்க? லக்ஷ்மி மனமேடையில தான் உட்காந்துருக்கா. ருத்ராவும் அவ பக்கத்துல தான் இருக்கா. சரிம்மா, லாஸ்ட் மினிட்ல நீ பைரவி மாதிரி விஸ்வா கிட்ட பேசி உன்னை கல்யாணம் பண்றதுக்கு அவனை தயார் பண்ணு, புரிஞ்சுதா? சரிப்பா, நான் பிரியாவோட போன்ல இருந்து பைரவி அம்மா வாய்ஸ்ல விஸ்வா கிட்ட பேசி அவனை எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன். ஓகேயா? சரிம்மா. இந்த நேரத்துல நான் உன் பக்கத்துல இருக்க முடியாம போச்சுமா. அதாம்மா எனக்கு கவலையா இருக்கு. சரி, பார்த்திபன் கிட்ட சொல்லி ஆக வேண்டியது பாரு. என்னம்மா, சரியா? சரிப்பா. ஆமாப்பா, அந்த ருத்ரா சிவகாமியையும் பார்த்திபனையும் லாக் பண்ணி வச்சிருக்கா. இந்த சமயத்துல நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு தைரியமா இருந்திருக்கும். முகூர்த்த நேரம் வேற நெருங்கிட்டே இருக்கு. நான் தோத்துட்டேன்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க. நான் என் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை என்னால காப்பாற்ற முடியல. இதையெல்லாம் தனியா நான் எப்படி செய்ய போறேன்னே தெரியலையே.
மச்சான் பின்னாடி பாடுறா. ஏய் ஏங்க முதல்ல துளசிக்கு போன் போடுங்க. அவ நம்மள நைட்ல இருந்து காணோம் தேடிட்டு இருப்பா. சிவகாமி போனை தான் தேடிட்டு இருக்கேன். நம்மளை கட்டி போட்டுட்டு இவனுக்கு தான் போன் எடுத்துருக்கணும். எங்க போன் வச்சிருப்பானு தெரியலையே. இதோ இருக்கு. சிவகாமி ஏங்க முதல்ல துளசிக்கு போன் பண்ணுங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஐயோ என்னங்க இது? முதல்ல துளசிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லணுமே. துளசிக்கு கால் பண்ணா அவ கால் எடுப்பா. பக்கத்துல ருத்ரா இருந்து பாக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால துளசியோட ஃப்ரெண்டு பிரியாவுக்கு ஃபோன் பண்ணலாம். இல்ல இங்க வேண்டாம், வெளியில போய் பேசுவோம். முதல்ல இங்கிருந்து கிளம்புவோம் வா. மா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆறுது. மாப்பிள்ளை கொஞ்சம் சீக்கிரம் வந்து உட்கார சொல்லுங்க. விஸ்வா, டைம் ஆயிடுச்சுப்பா. வா வந்து மணமேடையில உட்கார். இருங்க, எங்க அம்மா போன்ல பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேசினதுக்கு அப்புறம் தான் நான் வருவேன். என்ன இவன் அம்மா பேசுவாங்கன்னு சொல்றான்? பைரவி அத்தை பேசுற கண்டிஷன்ல இருக்க மாட்டாங்களே, அப்புறம் எப்படி பேசுவாங்க? விஸ்வா, அம்மா பேசுவாங்கன்னு உன்கிட்ட யார் சொன்னா? அம்மாவும் அப்பாவும் குலதெய்வம் கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு இப்பதான் அப்பா ஃபோன் பண்ணி சொன்னாரு. அம்மா ஏதோ பூஜையில இருக்காங்களாம்மா. அதை முடிச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா பேசுவாங்கன்னு அப்பா சொன்னாரு. அதான் வெயிட் பண்றேன். ஓ, ராஜன் மாமா இவன்கிட்ட இப்படி ஒரு பொய்ய சொல்லிருக்காரா? சரி, நாமளும் இதையே மெயின்டைன் பண்ணுவோம். ஆமா விஸ்வா, என்கிட்டயும் அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க. உனக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கிறதுக்காக கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க ஃபோன் பண்றதுக்குள்ள முகூர்த்த நேரம் முடிஞ்சிரும்பா. அதனால முதல்ல கல்யாணத்தை முடிச்சிருவோம். வா வந்து மணமேடையில உட்காரு. வா. இருங்க, எனக்கு முகூர்த்தெல்லாம் முக்கியம் இல்ல, என் அம்மா பேசுறதா முக்கியம். நீங்க போய் வெயிட் பண்ணுங்க. அக்கா, என்னக்கா மாமா இப்படி பண்றாரு? எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமா? ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருடி.
துளசி, சொல்லுங்க டாக்டர். நீ போய் விஸ்வா கிட்ட பேசிட்டு வா. ஏன்னா இதுக்கப்புறம் டைமை வேஸ்ட் பண்ணாம உண்மையை சொல்றதுதான் பெட்டர். இல்ல டாக்டர், சிவகாமியும் பார்த்திபனும் அந்த ருத்ராவோட கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் டாக்டர். ஹலோ ஹலோ பிரியா, நான் தான் துளசியோட அப்பா பார்த்திபன் பேசுறேன். சொல்லுங்க அங்கிள். யாருக்கும் தெரியாம துளசிய இந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கம் கூட்டிட்டு வாமா. ஓகே அங்கிள். துளசி, உங்க அப்பா கால் பண்ணாரு. உன்னை பின்னாடி வர சொன்னாரு. வாடி போலாம். அப்பா கால் பண்ணாரா? வந்துட்டாரா? தேங்க் காட். டாக்டர், என் கூட வரீங்களா? வா போ. துளசி, சிவகாமி, உன்னை பார்த்ததும் தான் எனக்கு உயிரே வருது. பார்த்திபா, நீங்க ரெண்டு பேரும் எப்படி அந்த ருத்ரா கிட்ட மாட்டினீங்க? அதுவாமா, ஒரு பொண்ணு வந்து எங்க ரெண்டு பேருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா. அது குடிச்ச உடனே நாங்க ரெண்டு பேரும் மயக்கம் மட்டும் விழுந்துட்டோம். நான் எப்பவுமே உஷாரா தான் இருப்பேன். ஆனா அந்த சமயம் பார்த்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். டாக்டர், அன்னைக்கிட்ட நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்களா? அவங்க என்னை பத்தி தப்பா எதுவும் நினைக்கலையே? சிவகாமி, உங்களை பத்தி அவங்க ரொம்ப பெருமையா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, துளசிய கூட அவங்க தம் மகளா ஏத்துக்கிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? பைரவி மனசு மாதிரி துளசி ஏத்துக்கிட்டாளா? ஆமா. என்னால நம்பவே முடியலையே. துளசி, டாக்டர் சொல்றதுல உண்மையாமா? ஆமா பார்த்திபா, அம்மா என்கிட்ட பாசமா பேசினாங்க. சிவகாமியோட தியாகத்தை பத்தி சொல்லி நான் தான் அவளை அவமானப்படுத்திட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க தெரியுமா? துளசி, பைரவி என்னை அப்படியே சொன்னாங்க. இது போதுமா? இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நான் இத்தனை நாளா என் உயிரை கையில புடிச்சு வச்சிருந்தேன். துளசி, அப்போ விஸ்வாவுக்கு நான் தான் அவன் அம்மாங்கிற விஷயம் தெரியுமா? இல்ல சிவகாமி, விஸ்வாக்கு நீதான் அவனோட அம்மாங்கிற உண்மைய இன்னும் சொல்லல. ஏமா, எதுக்கு அவங்கிட்ட மட்டும் சொல்லாம விட்டீங்க? பைரவி ராஜன் மாமா உள்ளதானே இருக்காங்க. அப்ப அவங்களாவது விஸ்வா கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. என்ன துளசி, பேசாம நிக்கிற? சிவகாமி, பைரவியும் ராஜன் சாரும் இப்ப இங்க இல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. என்ன சொல்றீங்க டாக்டர்? அவங்க எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? அது அம்மாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்டா? ஆமா சிவகாமி, அவங்க இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அம்மா கூட அப்பா தான் இருக்காரு சிவகாமி. இப்போ இந்த விஷயம் விஸ்வாக்கு தெரிய வேண்டான்னு பைரவி அம்மா தான் சொன்னாங்க. அப்படின்னா அந்த ருத்ராவும் லக்ஷ்மியும் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா துளசி? அந்த ருத்ரா இருக்கால, அவ டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு ஒரு பொய்ய சொல்லி அம்மாவை மெயின் ரோடு வரைக்கும் வர வச்சுட்டா. அப்படி போனதுனால அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ அண்ணி எப்படி இருக்காங்க டாக்டர்? அவங்களுக்கு பெரிய ஆபத்து இல்லைன்னு ஹாஸ்பிட்டல்லயே சொல்லிட்டாங்க. அப்போ பைரவி வராம விஸ்வா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க. அப்போ ருத்ரா எப்படி லக்ஷ்மிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பா? இல்ல அவ வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கல துளசி? பார்த்திபா,
வேற என்ன பிளான் பண்ணிருக்கான்னு எனக்கு எதுவும் புரியல. முதல்ல உன்னையும் சிவகாமியையும் கட்டி போட்டு என்ன மிரட்டி இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் விஸ்வாவுக்கு நான் தான் பைரவியோட பொண்ணுங்கிற உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. உங்களை அவ எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நானும் பயந்துகிட்டு பேசாம இருந்தேன். இப்போ நீங்க 2 பேரும் அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டீங்க. இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. அப்போ ருத்ராவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு துளசி? ஆமா சார், நான் தான் பைரவி கிட்ட பேசுறதா நினைச்சு அந்த ருத்ரா கிட்ட குழந்தை மாறின விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இங்க முதல்ல ருத்ராவை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல சிவகாமி, ருத்ராவை இங்க வச்சு அரெஸ்ட் பண்ணா விஸ்வா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டிய வரும். அதனால வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணணும். துளசி, நீ கவலைப்படாத, ருத்ராவை நான் பாத்துக்கிறேன். இப்போ உனக்கும் விஸ்வாக்கும் எப்படி கல்யாணம் நடத்துறது? பைரவி வராம அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டானே. விஸ்வா கிட்ட ஏற்கனவே பைரவி அம்மா கோயில்ல இருந்து பேசின மாதிரி நான் பேசிட்டேன். அதனால மறுபடியும் அவன் கிட்ட பைரவி அம்மா மாதிரி பேசி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிடறேன். பார்த்திபா, நீதான் போய் அந்த ருத்ராவை ஏதாவது கலாட்டா பண்ண விடாம தடுக்கணும். சரிம்மா, அவளை நான் பாத்துக்கிறேன். ம். நான் வரேன் சிவகாமி. ஏம்மா, தாலி ரெடியா இருக்கு, ஆனா மாப்பிள்ளை இன்னும் ரெடி இல்லையே. அவர் எப்பதாம்மா வருவாரு? இருங்க ஐயரே, நானும் அவர் வரத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா, என்ன லக்ஷ்மி? என்னக்கா நடக்குது? மாமா வரவே மாட்டாரா? இப்போ என் கல்யாணம் நடக்குமா நடக்காதா? ஒண்ணுமே புரியலக்கா. இருடி, விஸ்வா கிட்ட பைரவியத்தை பேசுவாங்கன்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருக்கான். எனக்கு என்னவோ பைரவியத்தை பேசுற கண்டிஷன்ல இருக்காங்களான்னு ஒரு டவுட் இருக்கு. இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்படியே பாப்போம் பாப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா முகூர்த்த நேரமே முடிஞ்சிடும்க்கா. வேற வழி இல்ல லக்ஷ்மி, நீ கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பிரியா, உன் போனை கொடுறி. ஹலோ விஸ்வா, நான் தான்டா உன் அம்மா பேசுறேன். அம்மா, உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா, நீ ஏதோ பூஜையில இருந்தேன்னு சொன்னாங்க. விஸ்வா பைரவியத்தை கிட்ட பேசுற மாதிரி தெரியுதே. எப்படி இது? பைரவியத்தை ஆக்சிடென்ட்ல பொழைச்சிட்டாங்களா? ஆமாப்பா, பூஜை இப்பதான் முடிஞ்சது. அதெல்லாம் இருக்கட்டும் விஸ்வா, நீ இன்னும் லக்ஷ்மி கழுத்துல தாலி கட்டலல்ல? நீ இல்லாம நான் எப்படிமா தாலி கட்டுவேன்? துளசிய வேற காணுமே. அம்மா ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் விஸ்வா.